இரண்டாவது வசனம் வாசி. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. Praise God. அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. நீ எகிப்துக்கு போகாமல் நாம் சொல்லும் தேசத்திலே குடியிரு. Praise God. நீ எகிப்துக்கு போக கூடாது, நீ இங்கே குடியிரு. எகிப்து குறித்து வேதத்தில் அநேக காரியங்கள் அங்கே மறைபொருளாக தெளிவாக வெளிப்படையாக ரகசியமாக அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது பின்னாடி நாம் பார்க்கலாம். நீ எகிப்து போக வேண்டாம், ஆண்டவரை அசட்டை பண்ணிவிட்டு இந்த தேசத்தை விட்டு, ஆண்டவனை நன்றாக சுகமாக வைக்கிற தேசத்தை விட்டு, சபையை விட்டு, ஐக்கியத்தை விட்டு வேற இடத்திற்கு நீ போக வேண்டாம். அப்படி போக நினைத்தால், வாசம் பண்ணினால் அதில் வருகிற விளைவுகள், வேதனைகள், கசப்புகள் மிகவும் அதிகமாக காணப்படும். மூன்றாம் வசனம் வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு ஒரு ஆணை கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆணை நான் கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்வதாக சொல்லுங்களா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். என்ன ஆணை அங்க கொடுத்திருக்கிறாரு? என்ன ஆணையை கொடுத்திருக்கிறாரு? 16 வசனம் 22 ஆதியாகமம் வாசிங்க. நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும். பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு சாபத்தை சம்பாதிக்க கூடாது. பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு என்ன சம்பாதிக்கூடாது? சாபத்தை சம்பாதிக்க கூடாது. சாபம் என்ன தெரியுமா? அடிமைப்படுத்த கூடாது, கடினப்படுத்த கூடாது, அவமானப்படுத்த கூடாது, நிந்திக்க கூடாது. தன் பிள்ளைகளுக்கு பிதாக்கள் வைத்து போகும் ஆசீர்வாதம் பரிபூரணமா இருக்கிறது. நீ பணத்தை சம்பாதிச்சு போயிடலாம் நினைச்சிடாத. பணம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவை, அதை காட்டிலும் பரிசுத்தமா ஆசீர்வாதம். ஆபிரகாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவன் சம்பாதித்தது தேவனிடத்தில் ஒரு மிகப்பெரிய காரியம். நீ உன் புத்திரன் என்று உன் ஏக சுதன் என்றும் பாராமல், பிள்ளையே இல்லாம ஒரு பிள்ளை பிறந்திருக்குது, கடினமான ஒரு காரியம். அந்த பிள்ளை என்று பாராமல் ஆண்டவரை கேட்கிற பொழுது சமர்ப்பணமாய் சந்தோஷமாய் துராலோசனை கேட்காதபடி ஆபிரகாம் அந்த குழந்தை, அந்த பிள்ளையை அழைத்து கொண்டு போய் தேவனுக்காக நிறுத்துகிறானே. தேவனுக்காக, தனக்காக அல்ல, தன் எதிர்கால ஒரு வாரிசையே ஆபிரகாம் தன்னுடைய சந்ததியை, அவன் தான் மிகப்பெரிய ஒரு சந்ததியினுடைய விளக்கு, அதையே கொண்டு நிறுத்திட்ட பிறகுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இந்த காலவேளையிலே உன்னை நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ண வேண்டுமானால் முதல் கட்டத்தை பாருகிறோம். ஆண்டவரிடத்துல மனப்பிரமையமாய் அவருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை அவன் செய்வதற்காக பிரயாசம்
பிரயாசப்படுகிறான். தன்னுடைய சொத்து பிரச்சனைக்காக ஒரு கொலை செய்து விட்டான். கொலை செய்வது என்பது திடீர் எடுக்கிற ஒரு முடிவு அல்ல. பிளானிங், த திட்டம், முன்கூட்டியே ஒரு பிளான். இன்னைக்கு இதை நான் முடித்து விட வேண்டும், கண்டிப்பாக நல்ல கத்தி அதுக்குள்ள பட்டயத்தெல்லாம் எடுத்துட்டு தயாரா போனான். போய் பேசிட்டு இருக்கும்போது செஞ்சான், சொருவி எழுந்துட்டான், ஸ்பாட்லி ஆல் அவுட். இப்போ என்னாச்சு தெரியுங்களா? அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில தூக்கி போட்டு லைஃப் ஆயுள் கைதியை மாத்திட்டார். தன்னுடைய பையன் ரொம்ப சின்ன பையன், இப்போ ஆயுள் கைதி. இந்த பையனுடைய பார்க்கும்பொழுது என்ன சொல்லி கூப்பிடுறாங்க அவனை சொல்லுங்க? ஏய் குலகார பையனா, குலகார குடும்பம், சொத்து இருக்குது, பணம் இருக்குது, வசதி இருக்குது, சின்ன ஒரு காரியத்துக்கு கொலகார குடும்பம். ஐயோ பாருங்க, குடும்பமில்லாத போச்சு. அதை அனுபவிக்க முடியல. தன் குழந்தை, தன் பையனுடைய எதிர்காலம், அவன் என்ன சொன்னாங்களா? அப்பா மேல தாயார் மேல கசப்பு உணர்வு பயங்கரமா வந்து போச்சு. ஏன் வந்துச்சு கசப்பு? இவனோட கூட யாரும் சேர்ந்து விளையாடுறது இல்லை. எல்லா பெற்றோர்களும் தடை பண்ணிட்டாங்க. ஐயோ சபிக்கப்பட்டவன், கொலகார குடும்பம், அது வீடு ஒண்ணுமில்லாத போச்சு, சொத்து ஒண்ணுமில்லாத போச்சு. பிதாக்கள் தன் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்தவர்கள். என்ன ஆசீர்வாதமா? ஈசாக்கு ரொம்ப அழகாக ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார். நான் திரும்ப அதை சொல்லுவேன். இங்க பாருங்க, உன் சந்ததியை ஆசீர்வதித்து வானத்து நட்சத்திரங்களை பெருக பண்ணவே, கடற்கர மணலை போல பெருகவே பெருகவே, இந்த வார்த்தை பெருகவே பெருகவே பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்னவா? ஆபிரகாம் மட்டுமல்ல, ஆபிரகாமனுடைய சந்ததியாகிய நமக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நமக்கும் அந்த பெருகவே பெருக பண்ணணும்னா ஒரு டெஸ்ட் அங்க இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட் இருக்கிறது. அந்த டெஸ்டை நாம் கடக்காம ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கீழே பார்க்கிறோம். அடுத்து என்னவா? உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹalleluya. The promise, ஆணையிட்டு கொடுக்கிறாரு. அதனாலதான் சொல்றாரு. என்ன சொல்றாரா? இங்க 26ஆம் வசனத்தை வாசிங்களா? 4ஆம் வசனம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து, நன்றா கவனிக்கணும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன? ஆசீர்வாதத்துக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன? ரகசியம், தன் தகப்பனார் தன் பிள்ளைக்கு ஒரு சுதந்திரத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை, தாயானவளோ தந்தையோ அல்லது அந்த குடும்பத்தில் உள்ளவர்களோ அந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேவனிடத்தில் பெற்றிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒருவன் எனக்கு ஊழியத்தை செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். எப்படி கனப்படுத்துவாரு? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, நீ சொல்லலாம், நீங்க பாஸ்டர், அதனால உங்களுக்கு காணி கொடுப்பாங்க, எனக்கு எப்படி கொடுப்பாங்க? நீ ஊழியக்காரனா இருந்தாக்க உனக்கு கிடைக்கும். எப்போ ஊழியக்காரன்? உன் வேலையை விட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உன்னை ஆசீர்வதிப்பாரு. அது டபுள் வேஷம். ஆசீர்வதிப்பாரு, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஆசீர்வதிப்பாரு, இல்லைன்னு இல்லை, வேலை செய்யும் பொழுதே உன்னை ஆசீர்வதிச்சு கொண்டு வந்துருவாரு. ஆனா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே ஊழியத்தில் ஆசீர்வாதம்னா அது உன்னுடைய
உன்னுடைய சுதந்திரத்துக்காக, உன் சொந்தத்துக்காக, உன்னுடைய சொந்தத்துக்காக யூஸ் பண்றதுக்கு அல்ல. வருமானம் வருவதற்காக உழைத்து வரக்கூடாது. வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதா ஊழியத்துக்கு வரணும். பிரைஸ் காட். நீ வரக்கூடாது ஊழியத்துக்கு, கர்த்தரோட கூப்பிடணும், கர்த்தரோட சொல்லணும். ஊழியக்காரன் மூலமாக சொல்லுவாரு, பேசுவாரு. உன்னுடைய உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரையிலும் உன்னை பழுதற்றவனாய் கர்த்தர் மாற்றின பிறகு உன்னை மாசற்றவனாய் நிறுத்துவார். அவர் நிறுத்துவார், நீ நிறுத்திக்க முடியாது. பிரைஸ் காட். நான் தர்றேன்னு சொல்ல முடியாது, செய்யறேன்னு சொல்ல முடியாது. எல்லாம் பாருங்க, யாரெல்லாம் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்யாதபடி கர்த்தரே செய்வாரா? அவர்களை தடை பண்ணி போடுவார். பிசாசு அல்ல, கர்த்தரே செய்வார். ஏன் அப்படி செய்யறீங்களா? உனக்கு பெருமை பாராட்டக்கூடாதபடி, பிரைஸ் லார்ட், பெருமை வரக்கூடாதபடிக்கு. இங்க பாருங்க, தெளிவாய் சொல்கிறது, நான் ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரத்துடன் பெருக பண்ணுவேன். அப்போ என்னவா? பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்காக சுதந்திரத்தை சேர்த்து வைக்கிறார்கள். என்னவா சுதந்திரம்? தேவனிடத்தினுடைய கிருபை. எல்லாரும் சொல்லுங்க, கிருபை. பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா சொல்லலாம். கிருபை. நீ சொல்லக்கூடாது நான் கிருபையை சேர்த்து வச்சிருக்கிறேன் ஐயா, இல்ல. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லணும். இங்க வந்து தெரிய சொல்றாரு பாருங்களா, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியாயங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால், ஆண்டவர் சொல்லி கை கொண்டபடியினால் நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். பாருங்க, அப்பதான் என்ன செய்யறா? 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தார். விதை விதைக்கிறதா நேரா போய் விதை விதைக்கணும்னா நேரா போய் வச்சிட முடியுமா? சொல்ல விதை விதைக்கணும் நேரா வச்சிட முடியுமா ஐயா? கொத்தணும் உழணும். ஐயா கார் ஓட்டிங்களா? நீங்க எப்படியா இருக்காரு? போன வாரம் ஓட்டிங்களா? எப்படி இருந்துச்சு? நல்லா எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு. பெரிய மிராக்கிள், பெரிய மிராக்கிள். அவனே கூப்பிடுறான், காரை கொண்டு வாங்க சார், காரை கொண்டு வாங்க, காரை கொண்டு வாங்க, காரை கொண்டு வாங்க சார். காரை கொண்டு போகலாம், காருக்கு பணம் இருக்கு, செலவு பண்ணுது. நான் சொன்னேன், சார் நீங்க முதல்ல காரை கொண்டு வாங்க. நரேஷ் அவருக்காக செபிக்கணும். பாபே அருமையான சகோதரன். உடனே அவர் போனார், பாஸ் வாங்க நீங்க கார் எடுத்துட்டு வாங்க. ஆனா அங்க போனா அவர் இல்லை. நான் போய் காரை கொடுத்துட்டேன். போட்டான் 2400 கிட்டத்தட்ட பில் அடிச்சு குறைச்சு 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 அப்படியே கொண்டு வந்து 1400ல நிப்பாட்டி பில்ல போட்டான். அப்படியே வச்சுக்கிறான். நான் ஒண்ணுமே பேசல, ஒரு காரியம் கூட சொல்லல, ஒரு காரியம் கூட சொல்லல. கர்த்தர் மகாபரிய கிருபை உள்ள தேவன். அவன் வந்து அங்கிருந்து பார்த்தான், என்ன பாஸ்டர் டல்லா இருக்கீங்க, டோன்ட் வரி அப்படின்னா. ஹிண்டுங்க, ஒரு ஹிண்டு சகோதரன், டோன்ட் வரி பாஸ்டர் அப்படி என்னதோ பில்லை போட்டு அடிச்சுட்டு 400 பில்லு அவனே கட்டிட்டான். பாஸ்டர் நீங்க எடுத்துட்டு போங்க, 400 பாஸ்டர் பேசலாம். என்ன காரணம்? நான் அவன்கிட்ட தான் வண்டி கொடுப்பேன். வண்டி கொடுத்தது வேற ஆளு, டெலிவரி பண்ணினது அவன். ஆனா ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். நம் தேவன் எவ்வளவு கண்களில் கிருபை கிடைக்க உதவி செய்கிறார். கிருபை கிடைக்க அவன் சொன்னா, நான் இந்த வருஷத்துல இருக்கிற வரையிலும் ஏதோ குறித்து நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா என்கிட்ட நிறைய பேர். என்ன காரணம்? அவன் ஒரே ஒரு காரியத்தை நான் போன்ல பிரைஸ் எல்லாம் சொல்றது கேட்டுக்கிட்டு இருந்து அவனுடைய ப்ராப்ளத்தை என்கிட்ட வந்து சொல்லுகிற பொழுது நான் ப்ரேயர் பண்ணினத கர்த்தர் அவன் அந்த இடத்துல இருந்து அந்த செபத்துல ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கினார். கைகளை உயர்த்தி சொல்லலாம். பிரகாஷுக்கு வண்டி புக் பண்ண போற அந்த மனுஷன் என்கிட்ட தன்னுடைய குறையை சொல்லிட்டு இருந்தாரு. நான் சொன்னேன், மிர்ச்சியில வேலை செஞ்சவெல்லாம் மிர்ச்சியில தான் இருந்தான் அப்படி சொன்ன. ஆண்டவர் பேச சொன்னார், மிலிட்ரியில வேலை செய்யறவெல்லாம் மிலிட்ரியில மட்டும்தான் இருந்தான். அப்போ மிலிட்ரியில வேலை செய்யற அப்பா அம்மா பையன் வேலை செஞ்சு படம் எடுக்கும்போது அப்பா அம்மாவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். பையன் வெளிநாட்டில் இருக்கிறான், நீங்க துபாயில் இருக்குன்னா வீட்டில் ஒருத்தன் வீட்டெல்லாம் பார்த்துட்டு அவனை மதிப்பாங்களா உன்னை மதிப்பாங்களே? உனக்கு தான் மரியாதை இருக்கும். நான் சொன்னேன், ஆர்மியில் இருக்கிறவங்கள ஆர்மியில தான் இருந்தான்.
ஆர்மியில இருக்கலாம், ஆர்மியில தான் இருந்தா. ஆனா ஒரே ஒரு காரியம், ஆடு மேய்த்தி கொண்டிருக்க ஆறுதல் சொல்ல ஆளே இல்லை. அவன் கர்த்தரோடு இருந்தான். கையில உயர்த்துடன் சொல்லலாம். அவன் புலம்பல, வேதனைப்படல, கண்ணீர் வடிக்கல. ஆனா கர்த்தர் அவனை உயர்த்தி விட்டார். கையில உயர்த்தி அரண்மனைக்கு, இஸ்ரவேலுக்கு. நீ எப்ப ராஜா வருது? வனாந்தரத்தில் இருந்ததான் உனக்கு ராஜா. செழிப்பா இருக்க, மிலிட்டரியில, ஆர்மியில, செக்யூரிட்டியா, பெரிய போலீஸ் ஆபீசரா, பெரிய கேப்டனா இருக்கிற உனக்கு என்ன இல்லை. அங்க நீ உனக்கு ஒரு பதவி கொடுத்துட்டாரு, அதுதான் உனக்கு பதவி. சொன்ன உடனே அடுத்த நாள் நான் அடுத்த முறை பிரகாஷனுடைய கார் சம்பந்தமா நான் போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு போறேன். ஒரு 3 பேர் வந்திருக்கிறாங்க. இந்த 3 பேரையும் கொஞ்சம் இருக்க பேசுறேன்ட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவர் கேட்கிறாரு, சார் என்னையா அந்த ஆடு மேய்த்த கிறிஸ்டின் அவரு அந்த ஆடு மேய்த்த சம்பவத்தை மறுபடியும் எனக்கு சொல்லுங்க. நான் மறுபடியும் அவருக்கு சொன்னபோது சொன்னாரே, ஆமாம் சார், நான் பெரிய போஸ்ட்ல இருந்தேன், என்னை தூக்கிட்டாங்க, நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். நீங்க சொன்னதுல இருந்து என்னுடைய சிந்தனை எல்லாம் அந்த ஞாபகமாகவே இருக்குது. எப்போ வசனம் கிரியை செய்யப்பட வேண்டுமானால் விதைக்க வேண்டிய இடத்துல விதைத்தால் என்ன கிடைக்குமா? ஈசாக்கு அந்த தேசத்துல, எந்த தேசத்துல? எந்த தேசத்துல? இந்த தேசத்தை விட்டு போகாதபடி இங்கே குடியிரு, இங்க உன்னை ஆசீர்வதிக்க போறேன் என்று சொன்ன தேசத்துல குடியிருக்க பண்ணின ஆண்டவர் சொல்றாரு. அந்த தேசத்துல ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்துல 100 மடங்கு பலன் அவனுக்கு அடைந்தான். ஒரு அலைவேஷனுங்களா? நான் 3 மாசமா வீடு 1ஆம் தேதியிலிருந்து ஜனவரியிலிருந்து வீடு தேடிட்டு இருந்தேன். ஜனவரியில இருந்துட்டு என்னிடத்துல 2 பேர் வந்து சொன்னாங்க, வீட்டை பத்தி நோ ப்ராப்ளம், நீ வீடு பாருங்க, வீடு பாருங்க, அதெல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணிடலாம், செஞ்சிடலாம், எல்லா காரியத்தையும் நடு கொடுத்து பேசினாங்க. நான் அப்படி ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தேன். ஆனா கர்த்தர் சொன்ன ஒரு காரியம், பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. ஒவ்வொரு முறையும் நான் வந்து வீட்டுக்காக யோசனை பண்ணி போய் பிரயாசப்பட்டு இருந்தேன். ஆனா சொன்னவங்க எல்லாம் அட்ரஸ் இல்லாத போயிட்டாங்க. சொன்னவங்க, ஆனா கர்த்தர் சரியாக ஒரு மனிதனை வைத்து ஒரு காரியத்தை செயல்படுத்த ஆரம்பித்தார். அந்த வீடு கிடைத்தது. அந்த வீடு கிடைக்க 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, இல்ல 3 ஹவர்ஸ்ல ஒரு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி ஜான்சன் பேசுறேன். மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்கு ஜான்சன் சொல்லுங்க, என்ன நிலவரம்? பாஸ்டர் ரொம்ப டஃப்பா இருக்குது, ப்ரேயர் பண்ணிங்க, ஒரு இடத்துக்காக போறேன், போய் பார்த்தேன், ப்ரேயர் பண்றேன், பிடிச்சி போச்சு. ஓகே, இந்த இடம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த இடம் வேணும். அங்க என்ன சொன்னா, ஃபேமிலிக்கு தான் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க முடியாது அப்படி. பிரேசலா, ஃபேமிலி இருக்கணும் இல்லை. ஓகே, பிரேசலா, ஆண்டவர் அவருடைய கண்களில் தயவு கிடைக்க உதவி செய்தார். முன்ன இருந்த ஹாலை விட பெரிய ஹால், முன்ன இருந்ததான சூழ்நிலை விட நல்ல இடம், நல்ல பால்கனி, நல்ல அருமையான இடம். இன்னும் அந்த வீடு செட் ஆகல, இன்னும் மற்ற இதெல்லாம் வேலைலாம் இன்னும் முடியல. என்னுடைய பொருள் எல்லாம் கொண்டு வச்சுருக்கோம், இன்னும் முடியல. எல்லாம் நிறைய வேலை இருக்குது, நிறைய மெட்டீரியல் வாங்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, கிடைச்ச வரைக்கும் ஸ்தோத்திரம். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறவர் 3 மாதம் தேடிக்கொண்டே இருந்தேன், அதை கிடைக்கிறதுக்கு கர்த்தர் வாசலை திறந்தார். கைகளை உயர்த்து சொல்லலாம். தனி பாத்திரம் கொடுத்து ஆண்டவருக்கு நான் கேட்டது, தனி பாத்திரம், யாராவது வந்தாங்க உட்கார்ந்து பேசுறது, பால்கனி, எல்லா விஷயமும் அவனே இருக்கிற ஏசி இருக்கட்டும் பாஸ்டர், தேவையில்லைனாக்கா உங்க ஏசி வச்சுக்கிடுங்க, இன்னும் 2 லாக் மட்டும்தான் அதில் மாற்றணும், மற்ற காரியங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது. பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லுவா, ஈசாக்கு அந்த தேசத்துல விதைக்கிற சும்மா வைக்க முடியாதுங்க. அப்படி என்னவா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னா விதைக்கணும். என்ன விதைக்கணும்? சும்மா போய் விதைக்க முடியாது. விதைக்கிறதுக்கு முன்னாடி விஷயம், விதையை வாங்கி வைக்கணும். விதைக்கிறது சும்மா கிடைக்காது. கேட்கிற வசனத்தை கவனமாக கேட்கணும். அது பறவைகள் வந்து பொறுக்கிக் கொள்ளாதபடி நல்ல நிலத்தில விதைக்கப்பட வேண்டும்.
விதைக்கிற விதை அல்லது வழி அருகே விழுந்து விட்டால், அல்லது கற்பாறையிலே விழுந்து விட்டால், அல்லது முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டிருந்தால் அது பலனுக்கு கிடைக்காது. ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைக்கிற பொழுது அந்த வருஷத்துல 100 மடங்கு கற்பாறையில விதைச்சிருந்தா ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும் சொல்லி திமிரா தூக்கி போட்டு போனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோபம் வருதா? ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வைராக்கியம் உட்கார்ந்திருந்தா நான் செய்தா சரி, நான் செஞ்சது சரிப்பா. என்னைக்கு உன்னுடைய சொந்த புத்தியை நீ யூஸ் பண்ற ஒரு 0 பாயிண்ட் நத்திங், உனக்கு ஒண்ணுமே பேப்பர் வேஸ்ட் பேப்பரா மாறிடுது. சிம்பிள்ங்க. நேற்று 11 o'clock ஒரு சின்ன சம்பம் சாப்பிட்ட தட்டு தடுமாறி கீழே விழுந்து பிளாஸ்டர் வெடிச்சுது பாருங்க. சாப்பிட்ற தட்டு கழுவிடும் போது தடுமாறிடுச்சு. தடுமாறி அப்பதான் நான் பாம்பு எப்படி பிளாஸ்ட் ஆகுங்கிறத நான் பார்த்தேன். அது போன பீஸ் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் எல்லாம் ஏறிடுச்சு, பல இடங்கள்ல சொருவிடுச்சு. அப்படி போய் இப்போ காலையில் கூட பிளட் அப்படியே ஓடிட்டு இருந்துச்சு. அதில் காலையில் ஒரு பீஸ் இருந்து எடுத்துப்போம். என்னடா வலிக்குதேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது தடவி பார்க்குறேன், ஒரு பீஸ் அது உள்ள கூர்மையான ஒரு பீஸ் அது இருந்து கீழே எடுத்துட்டேன். அதை பிடிங்கி இழுக்கும் பொழுது என்ன ஆயிடுச்சு, அதுல இருந்து பிளட் வடிய ஆரம்பிச்சிச்சு. கடினமானது. இது காய்ச்சல் வந்து போச்சு. அடிச்சு வச்சு காய்ச்சல். அந்த ஒரு தட்டுன்னு தான் நினைக்கிறீங்க. அந்த தட்டுனால என்னுடைய கண்ணில் பட்டிருந்தா என்ன இருக்கும், இல்ல என்னுடைய சரீரத்தில் உள்ளதை போயிருந்தா என்ன இருக்கும். நான் பல காரணத்தை கொடுத்து சிந்திச்சேன். பல காரணம். சாதாரணமான ஒரு காரியம் நடந்து போயிட்டு இருக்கிற தடுமாறி கீழே விழுந்துடுற, இல்ல உட்காந்து பேசிட்டு இருக்கிற, சாப்பிட்டு இருக்கிற. எத்தனையோ பேர் பாத்ரூம்ல போய் உட்காந்துருக்கிறான், பார்த்தா டெட் பாடியா வந்திருந்தான். பாத்ரூம் ஆண்டவருக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். சாப்பிட்டு இருக்கிறான், நைட்டு சாப்பிட்டு சந்தோஷமா படுகிறான். பார்த்தா கடவுள மனைவி இறந்து போயிடுறான், புருஷன் இறந்து போயிடுறான். யோசிச்சேன், நான் ஆண்டவர் நன்றி சொல்லுங்களா, உங்களுடைய வசனத்தை பார்ப்பதற்காக என் ஜீவனை என் கண்களை கொடுத்தீர்கள், உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்களா. ரெண்டு காரியம். விதை விதைக்கிறது கூட கற்பாறைகள் அல்ல. எதை பார்க்கிறோம், ஊமைகளை சொல்லுகிறார். சில விதைகள் வழி அருகே விதைக்கப்பட்டது, அது பறவைகள் வந்து பொறுக்கி சென்றது. யார் அந்த பறவை? நீ வசனத்தை கேட்டு போகும் பொழுது இந்த வசனம் பொறுக்கி செல்வதை குறித்து என்று சொன்னால், நீ வைத்திருக்கிற நண்பர்கள் அல்லது உன்னுடைய ஆகாத சிந்தனைகள் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடி கிரியை செய்கிறது. அதை கீழ்ப்படியாதபடி கிரியை செய்கிறதுக்கு உன்னுடைய இருதயத்தை ஒருமுகப்படுத்துகிற பொழுது அந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை பெறல. சங்கீதம் 119, 105 அழகாக சொல்லப்படுகிறது. உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் காணப்படுகிறது. பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்கிறது, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை, கேட்கிறவர்களை, கீழ்ப்படிகிறவர்களையே நான் நோக்கி பார்க்கிறேன். என் வசனம் வெறுமையாக வராது. ஏசாயா தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், என் வசனம் வெறுமையாக வராது, அது தான் கிரியை செய்ய வேண்டிய காரியத்தை செய்து முடித்து வரும். பிரைஸ் தி லார்ட். லேலே சொல்லுங்களா, வசனம் சும்மா இல்லைங்க. என் வசனத்தை என் பட்டயத்தை விருதாக நான் பிடிக்கவில்லை. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் காணப்படுகிறது. இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். பிரைஸ் தி லார்ட். இந்த மொபைல் ஆஃப் பண்ணிட்டு மரியாதை கொடுக்காம இருக்கிற ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். நடந்த ஒரு சம்பவம் ரீசன்ட். எப்பொழுதுமே இது போன் அடிச்சாக்கா அப்படி போனை பார்க்கறது நல்லா கவனிக்கணும். இந்த போனை பார்க்கறது ஒரு முறை தன்னுடைய மகன் ஸ்கூலை விட்டு கீழே இறங்குறான் பஸ்ல. நன்றாக கவனிங்க. ஸ்கூலை விட்டு இறங்குறான், முன் சீட்டை இறங்கி இந்த தடுமாறிட்டான். எப்படியோ இவன் தடுமாறும் பொழுது பையன் கீழே விழுந்ததுல இறங்குறது கீழே விழுந்து அடிபட்டு ஸ்பாட்லி ஆல் அவுட். பெற்றோர்களுக்கு போன் போகுது. பையன் வந்துருவானு நினைச்சு போன் எடுக்கவில்லை.
ஸ்கூல்ல 2 பேர் நம்பர் கொடுப்பாங்க, எமர்ஜென்சி. கணவன் மனைவி இல்லைன்னா யாராவது ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியப்பட்டு முக்கியமான நண்பருக்கு ஃபோன் போகுது, ஃபோன் எடுக்க வேண்டும். பாடி நேர ஹாஸ்பிட்டலுக்கு போன் போயிடுச்சு. புள்ள வரல. இப்போ இந்த போனே என்கேஜில் இருக்குது. எப்படி என்கேஜில் இருக்குது? போலீஸ் விசாரணை, மெடிக்கல், அநேக காரியங்கள் இருக்குது. ஒண்ணுமே இல்லை. டைம் ஆக ஆக தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைசியா என்ன பிரதர் எனக்கு ஃபோன் அடிச்சிங்களே, என்னாச்சு, ஏன் நீங்க ஃபோன் எடுக்கல? இவர் கேட்குறாரு, உன் பையன் இறந்துட்டாயா, அது சொல்றதுக்காக தான் நாங்கள் ஃபோன் அடிச்சு எடுக்கலையே. அப்போதான் அவனுக்கு மனசு ரொம்ப வேதனை. ஐயோ எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இப்போலாம் 10 o'clockலாம் என்னுடைய ஃபோனை சைலண்டில் நான் போட்டுருவேன். கரெக்டாக 10 மணிக்கெலாம் நான் போட்டுருவேன். மத்தியானம் 2 மணிக்கெலாம் போட்டுருவேன். ஏன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். வேதத்தை தியானம் பண்ணுறோம், ஜெபிக்கிறோம். பிறகு என்னை யார் கூப்பிட்டுருக்காங்களோ, தேவை இருந்தால் நான் மட்டும் கூப்பிடுவேன், தேவையில்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம், ஜோம் பண்ணி நான் பண்ணல போய். காரணம் தெரியுங்களா? கவனம் முக்கியம். ஒரு முறை கூப்பிட்டு பதில் சொன்னா கவனம் முக்கியம். இங்கே பார்க்கிறோம், ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைக்கிறான்னு சும்மா இல்லை, வழி அருகே அப்புறம் கற்பாறை, அப்புறம் முள்ளுள்ள இடங்கள், இதெல்லாம் விதைச்சதுனால பலன் இல்லாது போச்சு. நல்ல நிலத்தில் விழுந்து 1க்கும் 60க்கும் 100க்கும் பலன் தந்தது. அப்போ ஈசாக்கு அந்த தேசத்துல நல்ல நிலமாக 100 மடங்கு வர்றதுக்கு காரணம் அந்த தேசத்துல குடியிருன்னு கர்த்தர் சொன்னார். பிரைஸ் காட், அல்லேலூயா சொல்லலாம். அந்த தேசம் நீ குடியிரு, இங்க இருப்பா. நம்முடைய திருச்சபையில என்ன ஆசீர்வதிக்கலன்னு யாருமே சொல்ல முடியாது. இங்க வருகிற நீங்க உண்மையா இருந்திருந்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா உங்களை ஆசீர்வதிச்சிருப்பார். பிரைஸ் காட். உண்மை என்ன விஷயத்தில் உண்மை? மனம் திரும்புதல், ஞானஸ்நானம், திருவிருந்து ஆராதனை, ஊழியம் செய்கிற விஷயத்துல கீழ்ப்படிதல், பரிசுத்தம், தசமபாகம், காணிக்கை, பொருத்தனை, ஆண்டுடைய வேலை, இத்தனை காரியங்களையும் நீ கடந்து உண்மையாய் ஆபிரகாம் கேட்கிறாரு, பிள்ளை கொண்டு வந்து பலி செலுத்த வந்த பிறகும் கேட்கிறாரு, நீ உத்தமனாய் எனக்கு முன்பதாக நடந்து கொள்ளு. தேசத்தை விட்டு வந்துட்டான், பிள்ளைய கொடுக்கிறான், அர்ப்பணிக்கிறான், அப்படியே கேட்கிறாரு, எனக்கு முன்பதாக நீ உத்தமனாயிரு. அந்த தேசத்துல 2வது காரியத்தை பார்க்கிறோம். 14 வாசிங்க. அவனுக்கு ஆட்டு மந்தைகளும் மாட்டு மந்தைகளும் அநேக பணிவிடைக்காரர் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்க மிகவும் பலத்தவனானாய் என்றான். என்ன செய்யலாம்? துறவுகள் எல்லாம் பொறாமை வந்து போச்சு. ஆசீர்வாதம் வந்த பிறகு என்ன வந்துச்சு? பொறாமை வந்து போச்சு. யாருக்கு வந்தது? புற ஜாதிகளுக்கு, அமெரிக்கனுடைய வம்சங்களுக்கு. நீ இந்த தேசத்துல ஆண்டவர் அதை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. ஆனா அங்கேயேதான் அவனுக்கு பிரச்சனை வந்து அவனுடைய துறவுகள் எல்லாவற்றிலும் என்ன செய்ய, மண்ணை போட்டு நிரப்பி மூடி ஒண்ணுமில்லை. நீ எங்களை விட நீ பெரிய ஆளாயிட்ட, இந்த தேசத்தை விட்டு போ. ஆண்டவர் தானே சொல்லியிருக்காரு இங்க இருக்க சொல்லி. கேட்டிருக்கலாம்ல, நீ தானே இருக்க சொன்ன. நீ இருக்க சொன்ன இடத்துல இப்போ ஒருத்தன் வந்துட்டானே பிரச்சனைக்கு, அவன் எப்படி என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், அப்ப ஏன் இந்த பிரச்சனையை சந்திக்கிறதா இருக்க சொன்னியா? அவனை ஈசா கூட கேள்வி கேட்டிருக்கலாமே. பேசலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இல்ல, கேட்கல. அவனுக்கு அந்த வேலையே இல்லை. பிரைஸ் சொல்லுங்க. கீழே வாசிக்கலாம். அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில்
வெட்டினவர்களும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். கைகளை உயர்த்து, கரங்களை உயர்த்து ஒரு அண்ணன் சொல்லலாம். ஹல்லேலூயா. இங்க ஒரு கேணியை துத்துட்டான். இங்க நீரூற்றுடைய கண்களை அடைக்கிறான். அதான் கர்த்தர் ஒரு வாசலை அடைத்தார், மறு வாசலை கைகளை உயர்த்து சொல்லலாம். ஒரு வாசலை அடைத்தார், மறு வாசலை திறக்கிறவர். எப்படி திறக்கிறார் பாருங்க. அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஷிஃப்டிங், எவ்வளவு சிரமம் நினைக்கிறீங்க? நான் சாதாரணமா அந்த வீட்டை காலி பண்ணேன். இப்ப ஷிஃப்ட் பண்ண பிறகு அடுத்தது நான் ஒரு புதுசா வீட்டுக்கு போகிற பொழுது என்னென்னலாம் தேவைப்படுகிறது எனக்கு தான் தெரியும். எவ்வளவு சிரமம் இருக்குது எனக்கு தெரியும், எவ்வளவு நெருக்கம் இருக்கிறது தெரியும், எவ்வளவு போராட்டம் இருக்குது நான் பார்க்கிறேன். இதுதான் ஈசாக்குனுடைய வாழ்க்கையிலும் நடந்தது. அவனுக்கு ஆட்கள் இருந்தாங்க, ஐஸ்வர்யம் இருந்தது, ஆள் இருந்து எல்லாம் இருந்தாங்க. வேற இடத்துல போய் தன் ஆபிரகாம் தன் தகப்பனாகிய துறவுகளை அவன் தோண்ட ஆரம்பித்து விட்டான். அப்படின்னு என்ன சொல்லுவானே, உபத்திரம் வருகிற பொழுது வேதத்தை எடுத்து மறைந்திருக்கிற வேத பகுதிகளை தோண்ட ஆரம்பிக்க வேண்டும். நீ வேதத்தை படிக்க கூடாதபடி, செபிக்க கூடாதபடி உனக்கு போராட்டம் வருகிறது என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு கடந்து வேற இடத்துக்கு நீ உள்ளே வருகிற பொழுது அறையை பூட்ட வேண்டும், அந்தரங்கத்திலே தங்க வேண்டும், வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், பரிசுத்தமாய் நிற்க வேண்டும், தேவ சமூகத்திலே உன் மணிக்கணக்கிலே செபிக்கிறவனாய் மாற வேண்டும். மணிக்கணக்கிலே ஆலயத்துக்குரிய காரியங்களில் என்ன செய்யணும்? நீங்க போய் ஊழியம் செய்ய போகணும், ஊழியம் செய்யணும். நீங்க எல்லாம் ஃப்ரீனஸ், எல்லாரையும் நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். யாரு கூட நான் இல்லை, எந்த மனுஷனையும் சார்ந்து இல்லை, கர்த்தரை மட்டும் நான் சார்ந்து நிற்கிறேன். யாருக்கையும் என்னுடைய கமிட்மெண்ட், என்னுடைய பாரத்தை, என்னுடைய காரியத்தை நான் சொல்றதே கிடையாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு சொந்த வேலைலாம் இருக்கு பாருங்க, உங்களுக்கு குடும்பம் இருக்குது. சில வருஷம் என்னோடு கூட நீங்க தங்கி இருந்தீங்க, ஊழியம் செஞ்சீங்க, நல்ல காரியம். இப்ப ஃப்ரீனஸ் இருக்கிறீங்க. இப்ப செய்யுங்க. மூடப்பட்டிருக்கிற துறவுகளை தோண்டி பாருங்க, வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. பிரைஸ் தி லார்ட். தன் தகப்பனாக ஆபிரகாம் நாட்களிலே வெட்டினவர்களும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பேர்களின்படியே அவைகளுக்கு பெயரிட்டான். சரி, ஈசாக்குடைய வேலைக்காரர் பள்ளத்தாக்கிலே வெட்டி அங்கே சுரக்கும் நீரூற்றை கண்டார்கள். கேராரும் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடனே மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள். அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். வேறொரு துறவை வெட்டினார்கள். முதல்ல ஒரு வெட்டுறான், அடுத்து தண்ணி சுரக்கிறது ஆரம்பிச்சு அங்கேயும் பிரச்சனை வருது, அதையும் விட்டுறான். அடுத்து வேறொரு துறவை விட்டுறான். அதை குறித்தும் வாக்குவாதம் வாக்குவாதம் வருகிறது. ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். பின்பு அவிடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. கைகளை உயர்த்தி அப்படி என்னவா, ஒரு இடத்துக்கு போற வாசல்கள் அடைக்கப்படும், ஆனா நீ ஆசீர்வாதமா இருப்ப. ஒரு இடத்துக்கு போகிற பொழுது நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பல சூழ்நிலைகளை சூழ்ந்திருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லலாம். நான் எத்தனையோ வருஷம் துபாயில் வந்திருக்கிறேன். ஃப்ரைடே ஆராதனை முடிச்சுட்டு ஊருக்கு போவேன். ஆராதனைக்கு உள்ளார வர்ற மாதிரி இந்த தேசத்துக்கு வருவேன். ஏன் தெரியுங்களா? கர்த்தரை கனப்படுத்துறதுல
என்னுடைய பிரயாணத்தில் கூட ஒரு நாள் கூட எனக்கு நான் எடுத்துக்க மாட்டேன். நான் ஆராதனையை முடிச்சுட்டு போவேன், இல்லை அங்கே நடந்துட்டு வருவேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆராதனைக்கு போறவனா இருப்பேன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அது வந்து ரொம்ப சீக்ரெட். இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற பக்குவங்கள், பிரயாணங்கள், நாம் பண்ணக்கூடிய பிரயாணங்கள். ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? துறவுகள் வெட்டுகிறான். பின்பு 22 வாசிங்க. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பெயரிட்டான்? ரெகோபோத். ரெகோபோத்துக்கு என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். கையில வைத்து ஒரு என்ன சொல்லலாம்? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலே ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் உண்டாக்கும்படியாக உன்னை மாற்றுகிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை மாற்றுகிறார். சரி, வாசிங்க. அங்கே இருந்து பெயர்சபாவுக்கு போனான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன். எப்படி அழகா சொன்னார் பாருங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னுடைய ஊழியக்காரனை வழிநடத்தின என்னோட கூட இருந்த ஊழியக்காரன் நான் ஒரு நாள் அசெப்ட் பண்ணினதே இல்லை. ஒரு முறை அவரே என்னை வந்து ஒரு முறை அரெஸ்ட் பண்ணிட்டாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. ஊழியத்திலிருந்து பொறாமை கொண்டு, ஊழியத்து நிமித்தம் பொறாமை கொண்டு. ஆனா 10 மணி நேரத்துக்கு பிறகு அந்த காவல்துறை அதிகாரி, பெரிய பெரிய அதிகாரிகள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச ஒரு நிமிஷத்துல எனக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனே நான் புறப்பட்டு போய் அவரை ரிலீஸ் பண்ணேன். இல்லை கேட்கக்கூடாது, இல்லை பாஸ்டர், நோ, அவர் விட்டுடு, அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை, ஃப்ரீ போகணும். அவர் சொன்னாரு, சின்ன பையன் இந்த வேதத்துக்கு மரியாதை கொடுக்குறாங்க, இவ்வளோ பெரிய எருவம்பாடு மாதிரி இருக்கிற, வேதத்தை படிச்சிருக்கிற விவேகம் உனக்கு இல்லை, இனி அந்த தப்பு செய்யாத கண்டிது. ஆனால் வெளியில வந்த பிறகு மனசாட்சியோடு கொண்டுடுச்சு. வீட்டில் போயிருக்கிற சமாதானம் இல்லை. வீட்டுக்கு நேரம் என்ன தேடி வராது. நைட் 12:30 மணி வந்து ஓடு கத்துற, ஐயோ நான் செஞ்ச பாவம் பெருசு, என்ன மன்னிச்சு, நான் வளர்த்த உன்னையே நான் அப்படி பழிக்கடா ஆகிட்டேனேன்னு சொல்லி வேதனைப்பட்டு கதறி. நான் கடைசி வரையிலும் அவருக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்ய போறேன். அது மட்டும் இல்ல, அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவருடைய மகள், அவருடைய மகன், அவருடைய பேரப்பிள்ளை, யாருக்கும் இந்த நாள் வரையிலும் அந்த நன்மைகளை நான் செய்வதில் சோர்ந்து போகல. பிரைஸ் காட். இங்கே பார்க்கிறோம் அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி, பிரைஸ் தி லார்ட், பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். பிரைஸ் காட். அங்கே கர்த்தருடைய நாமத்துக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். எத்தனை பேர் இந்த பலிபீடத்தை கட்டுவதற்கு தன்னுடைய உள்ளத்துல இடம் இருக்கிறது? நான் கடந்த நாட்டில் ஒரு சிலருக்கு சொன்னேன், உன் வீட்டில் ஒரு அறை உண்டு பண்ணேன், செபிக்கிறது. அதுல பெண்களுடைய ஆண்களுடைய துணிகளை கொண்டு போய் போடாத, அது செப அறையாய் மாற்று. சின்ன இடம், சின்ன அறையை வச்சுக்க. ஒரு ஆள் முழங்கால் போடுற அளவுக்கு ஒரு திரை கட்டு, அந்த இடத்துல ஜெபிக்கிறதுக்காக வை. அந்த இடத்துல முழங்கால் படியிடு. கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணு. விண்ணப்பம் பண்ணது என்ன தெரியுமா? போனேன், அவனை நியாயம் செய்து, இவனை நியாயம் செய்து, அவனை விசாரி. இது இல்லை,
தேவனே என் மேலே கிருபையாயிரும், என் பிள்ளைகள் கிருபையாயிரும், எனக்கு நடக்க வேண்டிய வழியை எனக்கு காட்டும். உங்களுடைய ஆலோசனை எனக்கு தாரும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாரும். கடந்த வாரத்தில் சொன்னேன், ஆராதனை நாட்களில் சொந்த பேச்சு கூட பேசாத, எங்கேயும் போவாத, வீட்டில் அமர்ந்தது. ஆராதனை முடிச்சுட்டு போய் ஆண்டவருடைய நாள் ஜெபம் பண்ணு. மார்க்கெட் ஓடாத, பார்க்குக்கு ஓடாத, பார்க்கிங் போகாத, படுத்து தூங்காத, சோம்பேறியா இருக்காத. ஒரு நாள் நீ எவ்வளவு நாள் ஆண்டவர் அசட்டை பண்ணுகிறாயோ அவ்வளவு நாள் நீ ஆலயத்தில் இருக்கிற நாட்களை கர்த்தர் மாற்றி விடுவார். காரணம், உனக்கு அவ்வளவு ஆபத்து உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னை காப்பாற்ற மனுஷன் வர முடியாது, டாக்டர் வர முடியாது, உன் பணம் உன்னை காப்பாற்றாது, உன் பொருள் உன்னை காப்பாற்றாது, உன் அறிவு உன்னை காப்பாற்றாது, உன் திறமை உன்னை காப்பாற்றாது. நீ அசட்டை பண்ண நாட்களை காட்டிலும் அநேக நாட்கள் ஆலயத்தில் கிடைக்க வேண்டிய காலங்கள் வந்துவிடும். ஒவ்வொரு நாள் ஐயோ ஆண்டவரே மறந்து போயிட்ட, ஆண்டவரே மறந்துட்டேன், கதறுவேன். கர்த்தர் உன்னை காணாதவர் போல வைத்திருக்கிறார் என்று நினைக்க வேண்டாம். அவர் காண்கிற காலங்கள் சமீபம். நீ பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவன், பயப்படாத, உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரன் ஆபிரகாமில் இருந்தவனை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவர் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டார். அங்கே தன் கூடாரத்தை போட்டார். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அபூசாக்கும் அவன் தேசாதிபதியாகிய பிகோலும் கேரானில் இருந்து அவனிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரத்தி விட்டீர்களே என்றான். யாரு இந்த தேசத்துல இருக்கக்கூடாதுன்னு துறவுகளை மூடினார்களோ அவர்களே உன்னிடத்தில் வருவார்கள். யார் உன்னுடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் எழுதினார்களோ, யார் உனக்கு விரோதமாய் பகையை உண்டாக்கினார்களோ, யார் உன் ஆசீர்வாதத்தை பறித்துக் கொண்டார்களோ அவர்களே திரும்பி கர்த்தர் உன்னிடத்தில் வர வைக்கும்படியாய் கர்த்தர் உனக்கு துறவுகளையும் தோட்டங்களையும் ஆசீர்வாதங்களையும் உன்னை மேன்மைப்படுத்தவும் கர்த்தர் உன்னை உயர்த்தவும் அவருடைய கரம் இருக்கும். உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுப்பார். அமலேக்கை திரும்ப வர வச்சார் கர்த்தர். திரும்பவும் இந்த தேசத்தில் என்னை பழிவாங்கினவர்கள், என்னை அவமானப்படுத்தவர்கள், நிந்தித்தவர்கள், ஏமாற்றினவர்கள், திருடினவர்கள், அவர்கள் எல்லாருமே கர்த்தர் கொண்டு வருவார், வர வைப்பார். அவருடைய ஸ்லோகம், அவருடைய திட்டம், அவருடைய செயல், அவருடைய காரியம் எல்லாம் வெளிப்படும். அப்பொழுது கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருப்பார். காரணம், ஒருவன் எனக்கு ஊழியத்தை செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். Praise the Lord. Hallelujah. 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 Amen. கேள்வாசிங்களா? அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். Praise God. இந்த வார்த்தை நிச்சயமா gospel miracle ministryக்கு அநேக ஊழியக்காரர்கள், அநேக குடும்பங்கள், எத்தனை பேர் நீங்க விலகி போயிருக்கிறீங்களோ, எத்தனை பேர் நீங்க தேவ சமூகத்துக்கு விலகி நிற்கிறீங்களோ, தூரமா இருக்கிறீங்களோ, எத்தனை பேர் இன்னைக்கு காணாமல் போல இருக்கிறார்களோ, அவர்கள் வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு வார்த்தை, நிச்சயமாகவே gospel miracle ministryயோட கர்த்தர் இருக்கிறார். இது பெரிய மிராக்கிள். என்னுடைய டைரியில் எழுதியிருக்கிறேன். என்ன தெரியுங்களா? பாசத்தை காட்டி, அன்பை காட்டி, மோசம் போக்கும் வஞ்சகர் கூட்டத்தோடு கலவதை காட்டிலும் கர்த்தருடைய வேதத்தின் தியானமாய் இருந்து கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது ஆசீர்வாதம் என்னும் ரட்சிப்பை கர்த்தர் கொடுப்பா. என்னவா மனுஷன் சொல்றான், வாங்க என் வீட்டுக்கு சாப்பாடு இருக்கு வான்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், பேசிட்டே உட்கார்ந்துருக்கிறான். ஏன் பொண்டாட்டி சோறு போட முடியல, பொண்டாட்டியை கண்ட்ரோல் பண்ண இவன் முடியல. ஆனா கர்த்தர் சிங்கக்குட்டி தாட்சி எடுத்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும். யோகான் நானும் பேசிட்டு இருக்கிறோம். யோகான் சொல்றாப்ல, இன்னும் நீங்க இந்த சாப்பிட்றதுக்கு தட்டுலாம் ஒன்றும் வாங்கலையா? இன்னும் வாங்கல.
ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட். அப்படின்னு சின்ன பையன் என்ன சாப்பிடுறது தட்டில் என்ன வாங்கலையா? இன்னும் வாங்கல. ஓ கொஞ்ச நேரம் அப்படியே ஓகே, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் கொடுப்பார். இந்த சின்ன பையன் மூலமா அந்த வார்த்தை வந்த அந்த வார்த்தைக்கு பாருங்க, என்னுடைய விசுவாசத்தை தூண்டி, மங்கியை திரியை தூண்டி என்னை அப்படியே எழுப்போட ஆரம்பித்தது. கரங்களை உயர்த்தி ஒரு அழிவு சொல்லுங்களா? ஆமென். உன்னோட என்ன பண்ணுறீங்களா? அவருக்கு என்னையா, அவர் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வச்சிருக்கிறார், லட்சக்கணக்கான. நீ சொல்ல சொல்ல ஆண்டவர் என்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். உன் சொல் என்னை மாற்றும், உன் ஆசீர்வாதம் என்னை மாற்றும், உன் பார்வை என்னை மாற்றும், ஒரு சிந்தனை என்னை மாற்றும். காரணம், என்னை அழைத்த தேவன் என்னை உண்மை உள்ளவர். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்க்கிறோம், வாசியே. அதற்கு அவர்கள் நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார். பிரைஸ் காட். நிச்சயமாகவே, நிச்சயமாக. அழகான ஒரு பாடல். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு